வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி தேங்காய் சட்னி. இந்த சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காயில் இதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? தேங்காயில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன், காப்பர், விட்டமின் பி, சி இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ஹார்ட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுது, டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணுது. இப்போ அந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய், இஞ்சி, கடுகு, உப்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் எண்ணெய். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். தேங்காவை துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல துருவின தேங்காவை ஆட் பண்ணிடலாம். 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் அதுக்கு நடுவில் உள்ள ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு போலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட கலந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கடுகு தாளித்து சேர்த்துடலாம் இது கூட. இப்போ கடுகு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுமே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கம்ப்ளீட்டா வெடிச்சதுமே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். கூடவே கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கடுகு தாளிச்சதை இப்ப சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இட்லி கூட சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.